ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ். அதில் இன்றைக்கி பருப்பு தண்ணி எடுத்த ரசம் எப்படி பண்ணுறத நான் பார்க்க போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வடை சட்டி நல்லா காஞ்சக்கப்புறமா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்சக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறமா நான் வந்து 6லேருந்து 7 மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வந்து குறுக்கல் வெட்டு தான் நான் வெட்டியிருக்கேன். அது போக ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பந்தழை இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது வந்து கண்ணாடி பதத்தையும் தாண்டி வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். நல்லா வந்து வதங்கணும். இது கூடயே நான் 5லேருந்து 6 மீடியம் சைஸ் வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது வெள்ளைப்பூண்டு வந்து பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 3 பெரிய சைஸ் கூட எடுத்துக்கலாம். 2ஆக கட் பண்ணி நசுக்கி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரசத்துக்கு ஃப்ளேவர் இறங்கும், டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். நல்லா வந்து இது கண்ணாடி பதத்தையும் தாண்டி வேகணும், அந்தளவுக்கு வதங்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு அது கூட எண்ணெய் மஞ்சத்தூள் ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கேன். அந்த மேலே இருக்கக்கூடிய பருப்பு தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஓவராக நம்ம பாயில் பண்ணும்போது அடியால் அந்த பருப்பு இருந்தாலும் நாட் அன் இஷ்யூ. அதை நம்ம கலந்து பருப்பு தண்ணி விட்டுருக்கேன். நான் பருப்பு வேகையிலேயே பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி வந்து போட்டுட்டு அதையும் நல்லா வேக வச்சுருக்கேன். அதில் இப்போ மேல் தோலை மட்டும் எடுத்துட்டு நல்ல சதைப்பகுதி மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த சதை வந்து சைடில் இருக்கிறது மட்டும், சென்டரில் இருக்கக்கூடிய நான் சதைப்பகுதி வந்து ஆட் பண்ணல. அது வந்து எடுத்தாலும் சக்கை மாதிரி, புளியோட சக்கை எப்படிங்க அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சதையை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியும் அதே மாதிரி தான் நடுவில் இருக்க சதையை எடுத்துகிட்டு சுற்றி இருக்க சதையை வந்து நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இல்லை நடுவில் சதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நான் தக்காளி இது பண்ணக்கப்புறமா அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா இந்த பருப்பில் இருக்கிறதும் சரி தக்காளியில் இருக்க தோலோடு தான் நம்ம வெந்திருக்கோம் இல்லைங்களா. அப்போ அந்த தோல் எடுத்தக்கப்புறமா அந்த சதை பகுதியோட ஃப்ளேவரும் வந்து இந்த பருப்பு தண்ணியில் இறங்குறதுக்காக. அது போக நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு ஆல்ரெடி வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். புளி நல்லா ஊறினதை இப்போ வந்து நான் புளித்தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரசம் அப்படின்னாவே புளி, அதுதான் வந்து புளித்தண்ணிங்கிறது தான் மெயினாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக தான் வந்து தக்காளி எல்லாம் ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. புளித்தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணக்கப்புறமா இப்போ இதுக்குரிய மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கொதித்து வரும்போது இது பாதி கரையிருக்கும், கொதி வந்து மிச்சது கரையிருக்கும், ஃப்ளேவர் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக வந்து ரசப்பொடி வந்து ஆட் பண்ணுறேன். அது போக இது வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக இருக்கிறது தான். நான் 1.5 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச ரசப்பொடி இப்போ ஆட் பண்ணுறேங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரசப்பொடி எப்படி பண்ணணும் வீட்டில் அப்படிங்கிறது நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ. அது நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தாலும் இது பண்ணிக்கலாம். நான் அதுவும் போக உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கூட நீங்கள் இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம் ரசப்பொடி. அது போக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கலந்தக்கப்புறமா மோஸ்ட்லி நம்ம வீட்டில் அரைச்ச பொடி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல திட்டுதான் இருக்க மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம மிளகாத்தூள் போட்டாலும் அது திட்டு மாதிரி நிற்கும் இல்லைங்களா. அதனால் அதெல்லாமே நல்லா கலங்கறதுக்காக நல்லா கலக்கி விடணும். இந்த மாதிரி நுர கட்டி வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சிம்மில் இருக்கிறது கொஞ்சம் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் சிம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது நுர கட்டினது வந்து ரொம்பவே கொதிச்சாலும் சரி நம்மளுக்கு அது ஃப்ளேவர் இறங்காது. தீ இருக்கணும், ஆனால் மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறமா நல்லா இது வந்து சொல்லுவாங்க ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பாயிலிங் ஸ்டேஜ் வந்தால் தான் அந்த சாறு எல்லாமே இந்த பருப்பு இதெல்லாமே மிங்கிள் ஆக கரெக்டாக இருக்கும். அதனால் நல்லா கொதிக்க விடுறேன். கொதிச்சக்கப்புறமா இப்போது நான் ஆஃப் பண்ணக்கப்புறமா ஒரு 1 மினிட் வந்து ரெஸ்ட் விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த இது டெம்பரேச்சர் வந்து நார்மல் ஆகிறதுக்காக. கொதித்த ரசத்தை வந்து நான் சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி தழை, புதினா தழை நீங்கள் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நான் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வறுத்த கொத்தமல்லி வந்து ஆல்ரெடி நான் ரசப்பொடியில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் கொத்தமல்லி ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இப்போது நம்மளுக்கு ரசம் ரெடி. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்.